வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். போன வாரம் முழுக்கவே பருவ மாற்றத்தின் பாதிப்புகளை தடுக்கக்கூடிய நிறைய ரெசிபிஸ் பார்த்தோம். இந்த வாரம் எந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். போன வாரம் நிறைய ரெசிபிஸ் சொன்னீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, நிறைய நேர்கள் வந்து ஃபீட்பேக்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்டில் பார்க்க போகிறோம் டாக்டர்? இந்த வாரம் பெண்களுக்கு கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். எதனால் இந்த கான்செப்ட் நம்ம இந்த வாரம் எடுத்திருக்கோம் டாக்டர்? பொதுவாக எல்லா பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா, கர்ப்பப்பை அப்படிங்கிறது குழந்தை பெறுவதற்கான ஒரு உறுப்பு, அதுக்கப்புறம் அதனுடைய வேலையை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவராகி முதியவர்களாகி வர வரைக்கும் கர்ப்பப்பையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சில சுரப்புகள், அது கர்ப்பப்பை பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் வாகு அமைகிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கர்ப்பப்பை 2 குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய வேலையே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பரவலாக பரவிட்டுருக்கு. இப்போது குழந்தை பிறந்த பிறகும் கர்ப்பப்பை பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மெனோபாசல் சிண்ட்ரோம், அதாவது அந்த பூப்பு சுழற்சி நிற்கக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும், அந்த பூப்பு சுழற்சி நின்ன பிறகு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும், எலும்புகளை பலமாக வைக்கிறதுக்கும், மூளையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கும், கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கும் கர்ப்பப்பையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சில விதமான சுரப்புகள் உதவியாக இருக்கிறதா பல ஆய்வுகள் தெரிவிக்குது. அப்படி அந்த ஒரு அடிப்படை காரணத்தினால கர்ப்பப்பை பலப்படுத்தி எப்போதுமே வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் போக இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பையில் சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுறது, சினைப்பைன்னு சொல்லக்கூடிய ஓவரிஸ்லேயும் சிஸ்ட் ஏற்படுறது, கட்டிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் வர்றதுக்கு உணவு மட்டுமே காரணமாக இருக்குது. அப்போது நம்ம உணவின் மூலமாகவே இதை தடுக்கிறதும் கர்ப்பப்பையை பலப்படுத்துறதும் முழுமையான பெண்களை பலப்படுத்துறதும் மாத்திரம் இல்லாமல் இந்த பெண்கள் பலமாக இருந்தால்தான் சமுதாய பலமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் இந்த வாரம் செய்யக்கூடிய அத்தனை உணவுகளும் நம் சமுதாயத்தை பலமாக்குவதற்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டாக்டர், பொதுவாக என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது? ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வச்சா நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொன்ன அதை தான் திரும்பவும் சொல்கிறோம். கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து, வெள்ளை ஜீனிக்கு பதிலாக அதை பயன்படுத்துகிறத முழுமையாக நீக்கிட்டு பனை வெல்லம், கரும்பு வெல்லம், இது மாதிரியான வெல்லம் அல்லது தேன் இது பயன்படுத்துறது. அதுக்கப்புறமா கீரைகள், இந்த கீரைகளில் முக்கியமாக ஒரு சத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பரவலாக்கிட்டு வருது. அதே மாதிரி காய்கறி வகைகளில் 2 அல்லது 3 விதமான காய்கறிகளை தினமும் சேர்த்துக்கிறது, கட்டாயம் ஒரு பழமாவது தினமும் சாப்பிட்றது. கீரை, காய்கறி, பயிர் வகைகள், பழம், இந்த 4ம் ஒரு அடிப்படையாக கர்ப்பப்பையை பலப்படுத்துறதோடு மாத்திரம் இல்லாமல் பெண்கள் உடல் முழுவதும் உறுதியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரிம்மா, பெண்கள் பலமாக இருந்தால் சமுதாயமே நல்ல பலமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன உணவுப் பொருள், என்ன ரெசிபிஸ் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி வெந்தய களி இதை செஞ்சு அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னாச்சுன்னா கர்ப்பப்பை பலமாக்குறதோட மாத்திரம் இல்லாமல் உடல் முழுவதும் உறுதியாகிறதுக்கும் இது ஆண்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். அப்படிங்கிறதுனால இது எல்லாத்துக்குமான ஒரு உணவு தான். இது வழக்கமான வெந்தய களி மாதிரி இல்லாமல் சற்று வேறுபட்டு இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம சிகப்பரிசி சேர்க்க போகிறோம், கருப்பரிசி கவுனி அரிசி சேர்க்க போகிறோம், வெந்தயம் சேர்க்க போகிறோம், கருப்பு உளுந்து சேர்க்க போகிறோம். இந்த 4 அடிப்படை பொருட்களை வச்சு பனை வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ஒரு களி மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது முழு குடும்பத்திற்கான ஒரு ஊட்டம் உணவு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பெண்களுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவு. பெண்கள் கர்ப்ப காலத்தில் இருக்கும்போதும் கூட 3வது மாதம் 4வது மாதத்துக்கு பின்னாடி இதை சாப்பிட்லாம், குழந்தை பிறந்த பிறகும் இது சாப்பிட்லாம், அல்லது கரு உருவாகாமல் இருக்கிறவங்க, அதாவது குழந்தை பேரின்மை இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி பூ பெய்தும் காலத்தில் மெனார்கேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிறு குழந்தை பருவமெய்தியை விட்ட உடனே சாப்பிடக்கூடிய ஒரு களியாகவும் இதை பார்க்குறோம். ஆக மொத்தம் பெண்களுக்கு முழுமையாக பலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு களியை தான் இன்றைக்கி நீங்கள் செய்ய காட்ட போகிறீங்க. சரிம்மா, ரொம்பவே கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு களி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த களி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் நேர்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு வரேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி வெந்தய களி எப்படி செய்யறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வாரம் முழுக்கவே கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல் நாளான இன்னைக்கு வெந்தய களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெந்தய களி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வெந்தயம், கருப்பு உளுந்து, சிகப்பரிசி, இது 3மே வந்து பொடியாக தான் எடுத்து வச்சுருக்கோம். சுக்கு, ஏலக்காய், கருப்பட்டி. டாக்டர் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து, சிகப்பரிசி இதெல்லாம் போட்டு வெந்தய களி எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கடாய் கொஞ்சம் காஞ்சிருக்கு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து அதில் நம்ம போடலாம். முதல்ல சிகப்பரிசி பொடிச்சு வச்சிருக்கு. அடுத்து கருப்பு உளுந்து, கொஞ்சமாக நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம செய்யும்போது அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டே செய்யலாம். ஏன்னா வந்து கட்டி கட்டியாகிடும். கட்டி ஆகாமல் நல்லா கலக்கிக்கிட்டே ஸ்லோவாக வச்சு செய்யலாம். பொதுவாக உளுந்து வெந்தயம் இது போட்டு தான் வந்து களி செய்வாங்க. டாக்டர் வந்து இந்த முறை சிகப்பரிசியை வந்து அதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காரு. சிகப்பரிசி வந்து ரொம்பவே நல்லது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட அரிசி சாப்பிடணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக அவங்களால சாப்பிட முடியாது, அந்த நேரத்தில் சிகப்பரிசி எடுத்துக்கலாம். கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய கருப்பு உளுந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சத்தானது. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, களி பதத்துக்கு வந்திருக்கு. நல்லா அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்சம் நம்ம இதில் எண்ணெய் விட போகிறோம். அடுத்ததாக இப்போ நமக்கு இனிப்பு சுவைக்காக கருப்பட்டி நல்ல பொடியாக எடுத்து வச்சுருக்கு. இதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கருப்பட்டி பொடியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து களி பதத்தோடு சேரும்போது சரியாகாமல் போயிடும். இப்போ களி நல்லா அதனோட பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம சுக்கு ஏலக்காய் பொடிச்சு வச்சதை மேலே கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். இப்போ வெந்தயக்களி தயாராகிடுச்சு. அதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெந்தயக்களி ரொம்பவே அழகாக அருமையாக வந்திருக்கு. கடாயில் ஒட்டாமல் நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. எல்லாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய கருப்பு உளுந்து, வெந்தயம், சிகப்பரிசி இதனோட ஸ்மெல்லாம் ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு. இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நம்ம இதில் கடைசியாக வந்து சுக்கு ஏலக்காய் அந்த பொடி வந்து நம்ம மேலே தூவி இருக்கோம். அதனோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. பனவெல்லம் போட்டிருக்கோம், கருப்பட்டி போட்டிருக்கோம். அதனோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் 2 கேள்விகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு டாக்டர் என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாக்டர், விஜயலட்சுமி அப்படிங்கிற நேயர் தர்மபுரியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா பல்கூச்சம் அதிகமாக இருக்கணும், பல்லில் வந்து மஞ்சள் கரை அதிகமாக இருக்கணும் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? டாக்டர் கிட்ட போகணுமா, கிளினிக்கில் தான் போகணுமா, அப்படி இல்லைன்னா இயற்கையாகவே வேறு எந்த வகையிலையாவது இதை போக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த பல் கரையாக இருக்கிறது, அப்புறம் வந்து பல் கூச்சம் இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இயற்கையான மூலிகை பல்பொடியை பயன்படுத்த சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த பல் கரையை நீக்கிறதுக்கு எளிய வழி அப்படின்னாச்சுன்னா, வேப்பம் குச்சி இருக்கு இல்லையா, பச்சையாக, அதாவது நம்ம வந்து இளம் அந்த வேப்பம் குச்சி எடுத்து பல்லில் கடித்து அதை ஒரு ப்ரஷ் மாதிரி ஆக்கிக்கிட்டு, ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, பல் ஈர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வராத மாதிரி லேசாக அப்படியே அந்த மஞ்சள் கரையை நீக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளில் அது வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சு பல் துளைக்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதை வாயிலே வச்சுருந்துட்டு உமிழ்நீரில் கொஞ்ச நேரம் வாயிலே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருந்துட்டு கொப்பளிச்சிடலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மஞ்சள் கரை படிப்படியாக குறையிறதுக்கு வழியாகும். இன்னொன்று என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி பல் துளக்குனதுக்கு பின்னாடி நல்லெண்ணெயை வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு பல் இடுக்குகளுக்கு வழியாக போகிற மாதிரி வச்சுருந்து கொப்பளிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது உதவியாக இருக்கும். நம்ம வழக்கமாக என்ன சொல்கிறோன்னா, இந்த திரிபலா சூரணம், வேப்ப பட்டை பொடி, அதுக்கப்புறமா சில கொஞ்சோண்டு வால்மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து பொடி மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, மூலிகை பொடி மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதை வச்சு பல் துளைக்கிட்டு வந்தாச்சுனாலே அந்த பல் கூச்சம் வராது. இப்போ என்ன அவங்க கேட்க விரும்புகிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அதுலேருந்து நான் கேள்வியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வழக்கமாகவே 6 மாதத்துக்கு ஒரு தடவை பல் டாக்டர்கிட்ட போயிட்டு பல்லை க்ளீன் பண்ணணுமா, நம்மளே இயற்கையான முறையில் பண்ண முடியாதாங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு மாற்று வழி அப்படிங்கிறது வந்து மூலிகை பல்பொடி, மூலிகைகள்கிட்ட தான் இந்த பல்லை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த பதில் மூலமாக சொல்கிறோம். நிச்சயமா டாக்டர். அடுத்ததான் கீதா மூர்த்தி அப்படிங்கிற நேயர் வந்து ஓசூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவர் எழுதின லெட்டர் நான் அப்படியே படிக்கிறேன். நான் ஒரு நீரிழிவு நோயாளி, கால் அரிப்பும் பாத எரிச்சலும் மிக அதிகமாக இருக்கிறது. இரவில் உறக்கமே வருவதில்லை. என்ன செய்யலாம் டாக்டர்? சமயத்தில் பாதங்களில் உள்ளங்கால் நரம்பு இழுத்து பிடித்து கொண்டு சில நொடி சில மணி அப்படின்னு இந்த நிலை மாறுவதே இல்லை. நடு தெருவானாலும் நகர முடியாமல் அசைய முடியாமல் நின்று விடுகின்றேன். மெட் நியூரோபியான்
நியூரான் ஓடி வைட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்டும் எந்த பலனும் இல்லை. நரம்பு வலி, தோல் வலி, கழுத்து வலி, மூச்சு பிடிப்பு குணமாக வழி சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த நீரிழிவு நோயாளியினுடைய பின் விளைவுகள், அதாவது லேட் ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பல நிலைகள் இருக்குது. அதில் இவர் குறிப்பிட்டிருக்கிறது வந்து முழுமையாக நரம்புகள் சார்ந்த பின் விளைவுகள், அதாவது நியூரலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு நிலை வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வழிகளை நம்ம முதல்லயே கடைப்பிடிச்சா தான் உண்டு. எப்போதுமே நம்ம திரும்பவும் சொல்கிற விஷயம் என்னென்னா, சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே இயற்கையான வழிகளில் அவங்க எந்த மருத்துவம் எடுத்தாலும் சரி, நம்ம மருத்துவத்தை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசலை, இயற்கையான வழியில் அவங்க உடம்பை பாதுகாத்துக்கக்கூடிய முறைகளை தெளிவாக தெரிஞ்சுட்டு அதை பின்பற்றணும். வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது, கொஞ்சோண்டு சீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது, பச்சை கீரை சாறு, பச்சை காய்கறி சாறு, இதெல்லாம் பயன்படுத்துறதன் மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து வராமல் தடுக்கவும் முடியும். இப்போ வந்தவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மருந்துகள் கொடுத்து தீர்க்க வேண்டிய நிலையில் இருக்குது. அந்த மருந்துகள்லாம் பெரிய மருந்துகள்னு ஒன்றும் இல்லை. அதாவது சிற்றாமுட்டி தைலம்னு சித்த மருந்து கடைகளில் கிடைக்குது. இது ஒரு காயகல்ப தைலம்னே சொல்லலாம். அதாவது சிற்றாமுட்டி வேர் கஷாயம், பசும்பால், நல்லெண்ணெய் இதில் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தைலம் தான் இது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உள்ளுக்கும் குடிக்கலாம், வெளியிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான மருந்து. இந்த மருந்து அவர் 10 சொட்டு உள்ளுக்கும் குடிச்சிட்டு வெளியிலையும் தடவிட்டு வந்தார் அப்படின்னாச்சுன்னா இந்த நிலையிலிருந்து நீங்கிறதுக்கு எளிய வழி கிடைக்கும். இதுக்கு பேர் சிற்றாமுட்டி மடக்கு தைலம்னு பேர். இது எல்லா மருந்து கடைகள்லையும், சித்த மருந்து கடைகள்லையும் இது கிடைக்கும். இது உள்பிரயோகமாகவும் பயன்படுத்தணும், வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரியும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த நிலையிலிருந்து படிப்படியாக குறையிறதுக்கு வழிவகுக்கும். இந்த சிற்றாமுட்டி தைலத்தை மாத்திரமே அவங்க நம்பிட்டு இருக்கக்கூடாது. வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது நான் ஏற்கனவே சொன்னேன். கருப்பு உளுந்து சாப்பிட்றது, இது நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பொன்னாங்கானி, இந்த மாதிரி கீரை வகைகள் அதிகமாக பயன்படுத்துறது, அதெல்லாம் அவங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட கால் இழுத்து பிடிச்சிட்டு விடாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீக்கிறதுக்கு அருமையான தாவர வேதிப்பொருட்கள் அடங்கிய ஒரு கலவை தான் வேணும். வெறும் சத்து மாத்திரையோ அல்லது சத்துக்கான ஒரு இன்ஜெக்ஷனோ மாத்திரமே இதிலேருந்து விடுபட வாய்ப்பே கிடையாது. முழுமையான உடம்புக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய வைட்டமின்கள், அமினோ ஆசிட்ஸ், அதே மாதிரியான ஒரு புரத பொருட்கள், இதெல்லாம் கலந்த கலவையான ஒரு பொருள் தேவை. அது நம்ம எங்கேயும் தேடி ஓடிலாம் அடைய வேண்டாம். இயற்கை நமக்கு இயற்கையாகவே வழங்கியிருக்குது. அதை அழகாக பயன்படுத்துறது மூலமாக இதிலேருந்து விடுபடலாம். நிச்சயமாக டாக்டர், இந்த 2 கேள்விக்குமே ரொம்பவே அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களோட விளக்கத்துக்கு நன்றி டாக்டர். நன்றிங்க. டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்பவே அருமையாக வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை வேறொரு ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.